மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவுடைய ஷேடோ சிஎம்மாக நடமாடிக்கிட்டு இருக்கிற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தரமான பதிலடியை கொடுத்து, ஆதவ் பிற்காலத்தில் என்னவா மாறுவார், அவர் யாராக மாறுவார், எப்படிப்பட்டவர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக வழக்கமான கேப்டன் பாணியில் அப்படியே சும்மா சம்மர் சால்ட் அடித்து ஃபைட் பண்ணுவார்ல கேப்டன் விஜயகாந்த், அந்த மாதிரி வார்த்தையிலேயே அடி வெளுத்திருக்காங்க நம்ம பிரேமலதா விஜயகாந்த். இன்றைக்கி அவங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு பின்னாடி பத்திரிகையாளரை சந்தித்தாங்க. அவங்க பத்திரிகையாளர் சந்திக்கும் போது நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. அப்போ ஆதவ் அர்ஜுனா அவங்களை துரந்தர் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ துரந்தர் படம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக ஹிட்டான படம். ஆனால் அது ஏன் ஹிட் ஆச்சுன்னு இது வரைக்கும் யாருக்குன்னு தெரில. அதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அது முழுக்க முழுக்க பாஜக அரசு என்னெல்லாம் எதிர்பார்க்குதோ, சங்கி மனநிலையோடு பார்க்குறவங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், அது வன்முறையினுடைய உச்சகட்டமாக இருந்த அந்த படம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய மெகா ஹிட்டு. அதில் ஒரு உளவாளி கேரக்டர், உளவாளினா அது அது ஒரு டைப் ஆஃப், அது நம்ப வச்சு ஏமாத்துறக்கு அப்படி கூட எடுத்துக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். படம் பேர் துரந்தர். அந்த துரந்தர் தான் அந்த கதாபாத்திரமாக நடமாடுவார். ஸோ ஆதவ் அர்ஜுனா தேமுதிகவையும் விஜயகாந்தினுடைய மனைவி பிரேமலதா அவர்களையும் துரந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதவ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மோசடி மன்னன், ஏமாத்து பேர்வழி, அமாவாசை, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய ஆள், கட்சிகளை குழப்பி விட்டு உடைச்சி விட்டு அதில் குளிர் காயக்கூடிய ஆள், தன் தேவைக்காக எப்பேற்பட்ட கட்சியாக இருந்தாலும் உடைப்பார் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடியே நிறைய பேர் அவருக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இரத்த உறவுகள் அப்படின்னு சொல்ல போனால் நீங்கள் மனைவியினுடைய அண்ணன் சார்லஸ், அவர் இப்போ பாண்டிச்சேரியுடைய எம்எல்ஏவாக இருக்கார். அவர் நான் சொன்ன இந்த வார்த்தைகள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் 420, அவன் ஃப்ராடு பைய, அவன் ஏமாத்து பேர் வழி, அவன் நல்லவன் கிடையாது, நம்பிக்கை மோசடி செய்வான், என் தங்கச்சியை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் கொடுத்த ஜீவனாம்ச தொகையில் அவன் படி சுற்றிட்டு திரிகிறான் அப்படின்னு சொல்லி ஆதவை பொழந்திருக்காரு ஏற்கனவே. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மோசமான மனிதர் தான் இன்றைக்கி நம்ம ஆளுகிற அமைச்சராக மாறியிருக்கார். வில்லிவாக்கம் தொகுதி மக்கள் சாபக்கேடானவர்கள், டெஃபினட்டாக 100%. அதனால் அவங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. அதில் ஆதவுக்கு ஓட்டு போட்ட, அந்த விசிலுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் சாபக்கேடானவர்கள் தான். ஏன்னா யாருன்னு தெரிஞ்சு தேர்வு பண்ணணும். இது வரைக்கும் இவனால் இந்த சமூகத்துக்கு எந்த நன்மையும் நடக்கவே இல்லை. ஆனால் இப்போ பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 50 வருஷம் அரசியலே கரைச்சி குடிச்சு அப்படியே புக்கு போட்டு பைண்ட் பண்ணி அரசியல் நாலேஜை வளர்த்துக்கிட்ட மாதிரி பேசுவார். எல்லா துறையிலையும் பேசுவோம், மூக்கம் நுழைப்பான். அதனால தான் ஷேடோ சிஎம்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவர் விஜயகாந்தோடைய மனைவி அவர்களை துரந்தர்னு சொன்ன உடனே அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி துரந்தர்னு சொல்லியிருக்காரு உங்களை ஆதவ், என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தைன்னா, துரந்தர்னா அவர் ஏன் அப்படி சொன்னார், எதுக்காக அதை சொன்னார்னு எனக்கு தெரியல. பட் துரந்தர் அப்படின்றது இந்தி வார்த்தை, தமிழ் வார்த்தை கிடையாது, ஹிந்தி வார்த்தை. என்னை கேட்டிங்கன்னா ஹிந்தி தெரியாது போடா, காலில் இருக்கிறத கைட்டி கூப்பிட்டு 2 செவுட்டில் அறையிலே தவிர, அதுதான் இந்த பதிலுக்கான அர்த்தம். உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது போடா அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் துரந்தர்னா ஒரு உளவாளி, அவர் தப்பானவன், அவன் இந்த மாதிரி கேரக்டர் கதாபாத்திரம். அவர் நாளைக்கு தாவேக்காவில் அவர் துரந்தராக மாறாமல் இருந்தால் சரி அப்படின்னு போகிற போக்கில் தாவேக்காவை அழிக்க போகிறவன் யாருன்னா அது ஆதவ் தான் அப்படின்றத மிக தெளிவாக அவங்களுக்கே உரிய பாணியில் சொல்லிட்டாங்க. அது மட்டுமா சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடைய ஆட்சியின் போது நான் அவரை மேடையில் வச்சுக்கிட்டே சொன்ன விஷயம், இந்த ஆட்சி மீது எந்த விதமான வருத்தம் யாருக்குமே இல்லை. ஆனால் 2 மனக்குறை இருக்குது. என்னென்னா, ஒன்று சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாலியல் பிரச்சனையும் சட்டம் ஒழுங்குலையும் இன்னும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினால் அண்ணன் ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார். அவர் தான் வெற்றி பெற்ற உடனே இது 2த்துலேயும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. நான் 10 சீட்டு வாங்கினேன், அதில் 9 இடம் தோற்று போயிட்டேன். ஆனால் அதில் 2ஆம் இடம் பிடிச்சிருக்கேன், 3ஆம் இடம் பிடிச்சிருக்கேன். ரொம்ப மோசமான தோல்வி இல்லை, நான் ஜெயிச்சிருக்கேன். அவங்க சொன்ன வார்த்தையிலே இந்த துரந்தர்ன்ற வார்த்தையோடு சேர்ந்து இன்னொன்று ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னாங்க, துணை முதலமைச்சர் அப்படின்னு. துணை முதலமைச்சர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் நினச்சிருந்தா தம்பி விஜய்கிட்ட போய்
துணை முதல் நான் இப்போ அமைச்சர் பதவி என்ன துணை முதலமைச்சர் பதவி கேட்டுனா கூட என்கிட்ட கொடுத்துருப்பாரு, எனக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் நான் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க கிடையாது, கூட்டணி தர்மத்தை மதிக்கிறவங்க. உடனே டக்குன்னு இப்படி காமிச்சாங்க, இந்த பார்த்தீங்களா, எனக்கு கூட அந்த மை போல, விரலில் வந்து தேர்தல் நேரத்தில் வைக்கப்பட்ட மை கூட அழியவே இல்லை. அந்த மை அழிவதற்கு முன்பாகவே துரோகம் செய்துவிட்டு, தனக்கு வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்த கட்சிக்கு ஓடி போகிற அளவுக்கு மோசமான ஆட்கள்லாம் இங்கே இல்லை. இப்போ நீங்கள் விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா எந்த முடிவு எடுத்திருந்தாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தனி சின்னத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ, கொறாடா கிராடா எல்லாம் அவங்களே தான். எப்படி வந்து நம்ம ஒத்த ரோசா நம்ம டிடிவி தினகரனோட கட்சி எம்எல்ஏவை விலைக்கு வாங்கினாங்களோ, அவர் எப்படி வந்து பெல்ட் அடித்தாரோ, குட்டிக்காரன் அடிக்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து 8, 10, 16, 32 குட்டிக்காரன் அடிச்சுட்டு எங்கே இருக்காருனே தெரியல. இப்போ அவர் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னே தெரியல. இந்த மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ், அவர் தாவேக்காக்கு ஆதரவு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி நினச்சிருந்தா இவங்க கூட சொல்லியிருக்க முடியும். திமுக கிட்ட ஒரு எம்பி வாங்கிட்டாங்க, நம்ம தம்பிக்கு சுதீஷ் எம்பி ஆகிட்டார். இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது தேர்தலுக்கு முன்னாடிங்க. தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே நீங்கள் தோற்று போயிட்டீங்க, நான் இருக்கிறத நான் அமைச்சராக தான் ஆகிக்கிறேன் நான் சொல்லி போய் விஜயோடு அவங்க கூட்டணி சேர்ந்துருக்கலாம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நான் அப்படி வந்து கூட்டணி தர்மத்தை மீறுறவங்கெல்லாம் கிடையாது, கேப்டனுடைய வழியில் வந்தவங்க. அதனால் நாங்கள் வந்து எல்லா நேரங்களிலும் எந்த கூட்டணியில் இருக்குமோ அவங்களுக்கு விசுவாசமாக இருப்போம். பதவிக்காக நான் வந்து ஓடுற ஆள் கிடையாது, சோபாவுக்காக நான் ஓடுற ஆள் கிடையாது அப்படின்னு போகிற போக்கில் திருமாவளவனை கூப்பிட்டு 2 குத்து, இந்த பக்கம் காதர் மொய்தீனை முஸ்லீம் லீக்கை கூப்பிட்டு 4 குத்து, யாரெல்லாம் சோபா வாங்கினாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு காங்கிரஸை கூப்பிட்டு 4 குத்து எல்லாம் விட்டு அடி வெளுத்துட்டு வார்த்தை வெளுப்பு. ஏன்னா நான் சோபா ஒன்றும் வாங்கவே இல்லைன்ட்டார். சோபா வாங்கின ஆட்கள் யார்? அது வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும், அவங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து ஏன் பிரேமலதா இப்போது இந்த விஷயத்தை பேசுகிறாங்கன்னா, அவங்க வந்து இப்போது திமுகவோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. தோத்துட்டா கூட அவங்களுக்கு திமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, திமுகவும் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. வருங்காலங்களில் எதிர்காலங்களில் வந்து மீண்டும் அவங்க வந்து கூட்டணி அமைச்சு மறுபடியும் போட்டியிடுவாங்களா அப்படின்றது அந்த நேரத்தில் தான் முடிவு பண்ண முடியும். உள்ளாட்சி எலெக்ஷன் 6-7 மாதத்தில் வரும், அப்போ தான் முடிவு பண்ண முடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றலாம் தெரிய வரும். இது இடையிலே பார்த்தீங்கன்னா ஆதவ் வந்து எங்கெல்லாம் வாய் வைக்கிறா அங்கெல்லாம் செருப்படி வாங்கிட்டே இருக்கார். அவர் அமைச்சராக இருக்காரா இல்லையானே தெரியல. அவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் சர்வசாதாரணமாக உளறிட்டு செருப்படி வாங்குறதே அவருக்கு வேலையாக இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் அதோட மந்திரியாக இருக்கார் அவர். அவர் சொல்கிறார் விளையாட்டு ரொம்ப முக்கியம், விளையாட்டு தான் வந்து ஒரு மனுஷனை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும், விவசாயத்தோட விளையாட்டு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். தெரியாமல் சொன்னாரா என்ன எழுவுன்னு தெரியல. ஏன்னா அவர் தெரியாது, எதுவுமே வாய்க்கு வந்த மாதிரி அள்ளி விடுறது தானே தெரியும். உடனே அதை பிடிச்சிக்கிட்டு எல்லா விவசாயிகளும் எல்லாருமே அதை பயங்கரமான கண்டன குரல் எழுப்புறாங்க. என்னடா அப்படின்னா உண்மைதான், விவசாயம் நடக்காமல் போனால், விவசாயிகள் வந்து சேத்துல கால் வைக்கலைன்னா நாமெல்லாம் சோத்துல கை வைக்க முடியாதுன்னு பெரியவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்போ விவசாயம் என்பது ஒரு மனிதனை ஜீவனோடு வைத்திருப்பதற்கு பயன்படுகிற ஒரு விஷயம். இதை வந்து யார் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனால் ஒரு புத்தக வெளியீட்டு விழா, ஒரு நிகழ்ச்சி, சினிமா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம இவர் வந்திருந்தார். யாருன்னா தனுஷுடைய அப்பா கஸ்தூராஜா வந்திருந்தார். அவர் மைக்கு பிடிச்சி பேசும்போது யார் வேணால் அரசியலுக்கு வரலாங்க, ஏன்னா அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு. ஆனால் இப்போலாம் அந்த அரசியலில் அவங்க பேசுகிற பேச்சுக்கள்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் நிஜமாகவே அரசியலுக்கு தான் இருக்காங்களான்ற மாதிரி நமக்கு சந்தேகம் வருகிறது. ஏன்னா வந்து போரில் எல்லையில் வந்து நிற்கிற இராணுவ வீரன் கூட சரியான நேரத்துக்கு அவனுக்கு வந்து உணவுப் பொருள் கிடைச்சாதான் ஸ்ட்ராங்காக போய் நின்று சண்டை போட முடியும். எல்லாரை விட கடவுளாக உயர்ந்திருக்கிறது விவசாயி தான். ஆனால் வருகிற அரசெல்லாம் பார்த்தா விவசாயத்துக்கு எந்த பெரிய முன்னெடுப்புகளையும் செய்கிற மாதிரி தெரியல. சில பேர் சொல்கிற மாதிரிலாம் விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம்னு பேசலாம், அயோக்கியத்தனம். அதெல்லாம் ரொம்ப தப்பான கருத்து. விவசாயி வந்து விளைவிச்சு கொடுத்தாதான், நல்லா சாப்பிட்டா தான் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க முடியும், ஓட முடியும், ஓடி வர முடியும், எல்லாமே பண்ண முடியும். அதனால் அடிப்படையில் என்ன பேசுகிறோம் தெரிஞ்சு பேசுனாங்கன்னா கரெக்டு. ஆனால் அவங்கெல்லாம் அப்படி பேசுகிறது இல்லை, தப்பாக பேசி மாட்டிக்கிறாங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவை குறிப்பிட்டு கஸ்தூராஜா பேசியிருக்கிறார். ஏன்னா அவர் தான் வந்து விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப வலிமையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. விவசாயிகளை ஒரு நாள் நீ வந்து
விவசாயம் பண்ணிப்பார், எங்களோட சேத்துல இறங்கிப்பார், நாற்று நட்டுப்பார், நீ வந்து களை ஓட்டிப்பார், இல்லைன்னா நீ வந்து உரம் தெளிச்சுப்பார் அப்படின்னு ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களாம் அமைச்சராங்க, யாருங்க கொடுத்தது இவருக்கெல்லாம் அமைச்சர் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இடையிலேயே வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து பிரேமலதா அவர்கள் வந்து அவங்க பேசும்போது நிறைய விஷயம் பேசுனாங்க இல்லையா, அதில் துணை முதல்வர் பதவி கூட கிடைக்கும்னு சொன்ன மாதிரி அப்படியும் சொல்லிட்டு நான்லாம் பதவிக்கு ஓடுற ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த டிவிக்கு ஆட்சி, விஜய் தம்பி ஆட்சி வந்து ரொம்ப காலத்துக்கு நீடிக்கிற மாதிரி தெரில. எனக்கு டவுட்டு தான். எப்படினாலும் சீக்கிரம் வந்து தேர்தல் வரும். அப்போ தேர்தல் வரும்போது நாம் அதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்னோடனே எல்லாரும் கைத்தட்டி பயங்கரமாக அவங்கள வந்து அவங்க பேச்சை என்கரேஜ் பண்ணாங்க. ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி மைக்கெலாம் வச்சுருக்காங்க, ஆனால் கட்சிக்காரங்க இருக்காங்க அங்கே, அவங்கெல்லாம் உடனே கைத்தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. இது வந்து எதை நோக்கி நகருது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பேசுகிற ஆதவ அர்ஜுனா அவர் தான் எல்லா துறைக்கும் அமைச்சர் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவர். கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு அவருக்கு என்ன துறை இருக்கோ அந்த துறையில் வேலை செஞ்சார்னா, உருப்படியாக வேலை செஞ்சார்னா, இந்த பத்திரிகைக்காரங்க முன்னாடி வராமல் வேலை செஞ்சார்னா அவருக்கு எதனா பேராது மிஞ்சம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கெல்லாம் பேர் வராதுங்க. வரலாறுலான இடம் பிடிப்பாங்க. எப்படி தெரியுமா, வெறுமனே வந்து விஜய் மூஞ்சியும் விசிலையும் வச்சு ஜெயிச்சு வந்த பிறகு நிர்வாகம் பண்ண தெரியாமல் சீரழிஞ்ச அமைச்சரவை எது அப்படின்னு பின்வரும் காலங்களில் யாராவது ஒரு கொஸ்டின் ஆன்சர் வச்சாங்கன்னா, அப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அது விஜய் ஆட்சி அப்படின்னு எழுதுவதற்கு நேரம் வரும், சமயம் வரும். ஏன்னா அப்படி தான் இருக்குது இவங்களுடைய ஆட்சி லட்சணம். இந்த ஆட்சி இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்க பார்க்குறேன். ஏன்னா விஜய் வந்து நிறைய ஊடகங்களுக்கு பணம் கொடுத்து தான் அவருடைய செய்திகளை இதுக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட மடமாத்திர வேலையை செஞ்சாங்க. தேர்தலில் வீட்டிலேருந்து கிளம்புனாருன்னா வீட்டு கதவியே காட்டுவானுங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் காடி கிடப்பானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க சேனலே தூக்கி 44வது இடத்துலேருந்து 68வது இடம் 70வது இடம் தள்ளி விட்டானுங்க. அவர் தெரியவே இல்லை பல இடங்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சுல்ல. இப்போ வந்து ஊடகங்களை நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி விஜய்க்கு யாரோ ஐடியா கொடுத்துருக்க. ரூட் மாஃபியா உடைய தலைமையின் கீழே ஒரு விஜய்க்கு சொந்தமாக, தாவேக்காவுக்கு சொந்தமாக ஒரு டிவியும் ஒரு பேப்பரும் ஆரம்பிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது விரைவில் அதற்கான வேலையும் செய்வாங்க. ஏன் பேப்பர் அப்படின்னா, என்றைக்குமே டிவியை விட பேப்பருக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஆவணங்கள் தான் என்றைக்குமே வேல்யூ. டிவி நியூஸ் வாசித்துட்டு போயிடுவாங்க, அது வந்து யூடியூப்பில் போடணும், யூடியூப்பில் இருக்கும். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய விஷயத்தை எங்கே வேணாலும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அது பேப்பர், பிரிண்ட் மீடியா ரொம்ப முக்கியம் என்பதனால் ஒரு பிரிண்ட் மீடியாவும் டெய்லி பேப்பரும் ஒரு டிவியும் ஆரம்பிப்பதற்கு விஜய் முயற்சி எடுக்கிறாராம். இது ஆட்சி நிர்வாகத்தையே பண்ண லட்சணம் இல்லை. இதில் டிவி வேறு, பேப்பர் வேறு, அதெல்லாம் நிறைய எழுதணும்ப்பா. பேப்பர்லாம் செய்தி போடணும், அதில் ரீல்ஸ் போட முடியாது. டிவியில் வேணால் ரீல்ஸ் போட்டுக்கலாம், என்ன பேப்பரில் நாட்டு நடப்புகளை எழுதணும். அட்லீஸ்ட் உங்களுடைய கருத்துக்களையாவது அது டெய்லி போடணும். நீங்கள் எங்கே அது கருத்து சொல்கிற லெவலில் இருக்கிறீங்க நீங்கள்? அப்படி இல்லையே. எங்கே போனாலும் ஜோடி போட்டுன்னு போகிறீங்க. அது வந்து கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, ஏழை வீடாக இருந்தாலும் சரி, ஜோடி போட்டு போகிறீங்க. ஊரே காரி துப்புது, ஆனால் உங்களுக்கு அது எதுவுமே தெரில. உங்களுக்கு துப்புனது தெரியாது, தொடச்சிக்கிறீங்க. இது என்ன பொழப்பு? அசிங்கமான பொழப்பு. இது நான் கேட்கலைங்க, ஏன்னா கடந்த வீடியோவில் கேட்டேன். இங்கே ஒரு பாட்டி அம்மா கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. பயங்கரமாக திட்டுறாங்க. அந்த நடிகையை வந்து கண்ணாபுரான்னு திட்டுறாங்க அந்த அம்மா. ஏன் திட்டுறாங்கன்னா, இந்த செய்கை வந்து ரொம்ப அசிங்கமான செய்கையாக இருந்துச்சு. ஆறுதல் சொல்ல போக கூட தனியாக போக தெரியாதா? ஜோடி போட்டுன்னு தான் போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலே அசிங்கமாக தான் இருக்குது. சினிமாக்காரர் என்பதை மீண்டும் நிரூபிக்கிறார். அவர் வந்து அரசியல்வாதியாக இல்லை, அவர் வந்து முதலமைச்சராகவும் நடந்துக்கல. சின்ன பசங்க பண்ணுவாங்க பாருங்கள். அதனால் இது சின்ன பிள்ளை வெள்ளாமை தான், வீடு வந்து சேராது. பார்க்கலாம், பாரு பூரா நல்லா விளைஞ்சிருக்குப்பா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அதை அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்குள்ளே அது வீணாக போயிடும். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவினால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். நன்றி, வணக்கம்.